நமோ பகவதே வாசுதேவாய. நம்ம பகவத்கீதையில் அர்ஜுன விஷாத யோகத்தில் 22 ஸ்லோகம் வரைக்கும் பாஷ்யம் பார்த்துருக்கோம். அடுத்து 23வது ஸ்லோகம். யோத்ஸ்யமானான் அவேக்ஷேஹம் யதேத்ர சமாகதாக தாத்ராஷ்ட்ரஸ்ய துர்புத்தே யுத்த பிரிய சிகீர்ஷவஹ. நம்ம இதனுடைய விஷயத்தை நம்ம போன ஆடியோலேயே பார்த்தோம். அதாவது கெட்ட புத்தியுள்ள திருதராஷ்டிர புத்திரனுக்கு பிரியத்தை செய்ய விரும்பி பிரியசிகீர்வக எந்த ஜனங்கள் சமாகதாக வந்திருக்காளோ யுத்தம் செய்ய போகிற அவளைனா எப்படி நன்னா பார்ப்பேனோ அப்படி 2 சேனைக்கு மத்தியில் மே ரதம் என்னுடைய தேரை நிறுத்தும் ஸ்தாபய அப்படின்னுட்டு அர்ஜுனர் கேட்டுக்கிறார். அப்போ அடுத்த இதில் அவர் சொல்கிறார், சஞ்சயர் இப்போ திருதராஷ்டிரர்கிட்ட இந்த நடந்ததை சொல்கிறார். அந்த ஸ்லோகம் இப்போ அடுத்து வருது. சஞ்சய உவாச்ச ஏவ முக்தோ ரிஷிகேசோ குடா கேச்சேன பாரத சேனையோ ரூபயோ மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம். அப்பா குடாகேசனே, அதாவது திருதராஷ்டிரா தூக்கத்தை ஜெயித்த அர்ஜுனனால், குடாகேசன் நீங்கள் அழைக்கப்படுறது அர்ஜுனரை அழைக்கிறாங்க. அப்படி தூக்கத்தை ஜெயித்த அர்ஜுனரால் இப்படி சொல்லப்பட்டது. ரிஷிகேசக யார்கிட்ட அவர் சொன்னார்? பகவான்கிட்ட சொன்னார். ரிஷிகேசனான அந்த கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சொன்னார். உபயோ சேனையோ, அதாவது 2 சேனைக்கும் நடுவில் மத்தியில் பீஷ்ம துரோண பிரமுகதக, பீஷ்ம துரோண இவாளுக்கு எதிராகவும் எல்லா அரசர்களுக்கு எதிராகவும் சர்வேஷாம் மகீக்ஷிதாம் ச, அப்படி என்னுடைய ரதத்தை, இந்த சிறந்த ரதத்தை ஸ்தாபிதம் பண்ணுங்கப்பா, அதாவது நிறுத்துங்க அப்படின்னுட்டு அர்ஜுனர் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்குறார். இந்த கௌரவாளை, அதாவது இந்த க்ரூன் பஸ்ய இதி உவாச்ச, அதாவது இந்த கௌரவாளை நான் நன்னா பார்க்கும்படியாக அந்த இடத்துல நிறுத்துங்க அப்படின்னுட்டு சொல்கிறார். அப்போது பீஷ்ம துரோண பிரமுகதः சர்வேஷாம் ச மஹீக்ஷிதாம் உவாச பார்த்த பஸ்யைதான் சமவேதான் குருநிதி, இப்படி நான் கௌரவாளை பார்க்கும்படியாக அப்படின்றது 25வது ஸ்லோகம். 26வது ஸ்லோகம். தத்ரா பஸ்யத் ஸ்திதிதான் பார்த்தः பித்ருணத பிதாமகான் ஆச்சாரியன் மாதுலான் பிராத்ரூன் புத்ரான் பௌத்ரான் சகீன் ததா. அப்பா பார்த்த அர்ஜுனா, அங்கே 2 சேனைகள்லையும் 2 தகப்பன்மாரையும் பாட்டன்மார்களையும் ஆச்சாரியன் அதாவது குருமார்களையும் மாதுலான் அதாவது மாமன்மார்களையும் பிராத்ரூன் அதாவது சகோதரர்களையும் புத்ரான் அதாவது பிள்ளைகளையும் பௌத்ரான் பேரன்மார்களையும் சகீன் தோழர்களையும் ததா அப்படியே ஸ்வசுரான் மாமனார்களையும் சுஹ்ருத சைவ சிறந்த நண்பர்களையும் அபஸ்யத் பார்த்தான். இப்படி அர்ஜுனன் அங்கே நின்றுண்டு இந்த தன்னுடைய சேனைகளில் இருந்த 2 சேனைகள்லையும், ஏன்னா 2 பக்கமும் உறவுக்காராக இருக்கா இல்லையா, ஆச்சாரியர்களை பார்க்குறார், மாமன்மார்களை பார்க்குறார், சகோதரர்களை பார்க்குறார், பிள்ளைகளை பார்க்குறார், தோழர்களை பார்க்குறார், மாமனார்களையும் சிறந்த நண்பர்களையும் பார்க்குறான்னுட்டு ஒவ்வொரு உறவும் வரைக்கும் அந்த சம்ஸ்கிருத வார்த்தைகளோடு வருது இந்த ஸ்லோகத்தில். அடுத்து 27வது ஸ்லோகம். ஸ்வசுரான் சுஹ்ருதச்சைவ சேனையோரூபயோரபி தான் சமீக்ஷ்ய ச கௌந்தேய சர்வான் பந்தூன் அவஸ்திதான். இதில் கௌந்தேயன்ற வார்த்தையும் அர்ஜுனரை தான் குறிக்கும். அதாவது குந்திரி புத்திரன் அப்படின்றதுக்கு இந்த கௌந்தேயன்ற வார்த்தை வருது. அப்போ குந்திரி புத்திரனான அந்த அர்ஜுனன் நின்ன அந்த எல்லா உறவினர்களையும், தான் சர்வான் பந்தூன் எல்லா உறவினர்களையும் சமீக்ஷிய நன்னா பார்த்துட்டு அதிகமான கருணையினால் கிருப்பையா ஆவிஷ்ட மனம் வச்சுண்டு, அதாவது மனம் தளர்ந்து போய் விஷயத்தான் வெசனம் அடைஞ்சிட்டார். அப்போ இதை அப்படி சொல்கிறார். இந்த வெசனம் அடைஞ்ச அர்ஜுனர் அடுத்த வார்த்தையை சொல்கிறார் அப்படின்றது இந்த 27வது ஸ்லோகம். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ.